சமீபத்தில் ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 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 சின்ன பிக்சரோட ஒரு படம் பார்த்தேன். அதுக்கு கீழே டோக்கியோ அந்த அந்த சிட்டியில் உள்ள ஒருத்தர் தன்னுடைய முகத்தில் ஒரு இரும்பு ஹெல்மெட் ஒன்று தனக்காகவே செஞ்சிருந்தார். அவர் எதுக்கு செஞ்சிருக்காருன்னா, அவர் ரொம்ப சிகரெட்டுக்கு அடிமையானவர். இந்த சிகரெட் பழக்கத்தை விடுறதுக்கு அவர் என்னென்னமோ முயற்சி எடுத்து எந்த முயற்சியுமே அவருக்கு செட் ஆகாதனால அவரே ஒரு இரும்பு ஹெல்மெட்டை தயாரிச்சு தன்னுடைய முகத்தில் அந்த இரும்பு ஹெல்மெட்டை போட்டு அதுல ஒரு பூட்டை மனைவி கையில கொடுத்தாராம். ஏமா, என்னுடைய பாக்கெட்ல பணம் வைக்காம பார்த்தேன், ஆனா எனக்கு சிகரெட் அடிக்காம இருக்க முடியல. என்னென்னமோ முயற்சி எடுத்து தோற்று போயிட்டேன். கடைசியா நான் ஹெல்மெட் போட்டு மூடுறேன், இனி நான் சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு காலத்துல போய் மனைவிட்ட கெஞ்சிட்டு வேணாம் 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 கொடுத்துரு என்னால முடியல அப்படின்னு சொன்னாராமா. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது நினைச்சேன், எங்க திருச்சபையில ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர், இதே ரத்னபுரியில என் ரூம்ல காலையில 9 o'clock சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் குறைஞ்சது 20 கட்டு 30 கட்டு கூட அடிச்சிருக்கிறேன், செத்துருவேன்ற அளவுக்கு. ஆனா ஒரே ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்னு எனக்கு இதுல விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு கெஞ்சினேன். என்ன ஆண்டவர் ஒரே நாள்ல எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து இன்றைக்கு திருச்சபையில கர்த்தர் பெரிய சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். பெரிய சாட்சியா நிறுத்தி